Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு பினாட்டா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பினாட்டாவுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு 1/2 kg கேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 முட்டை, 1 பிஞ்ச் சால்ட், 1/2 கப் சுகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பினாட்டா சாக்லேட்டுக்கு நீங்கள் கேக்கும் வைக்கலாம், இல்லைன்னா நிறைய சாக்லேட்ஸ்லாம் வச்சு கிஃப்ட்டு வச்சு கூட சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட கேக் தான் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிக்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து சலித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சலித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எக்கு பீட் ஆகி வந்துடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போது சலித்து வச்சுருந்த மாவையும் 2 டேபிள் ஸ்பூன் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி விஸ்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி விஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவர் பீட் ஆகாது, கேக்கும் நல்ல ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் பீட் பண்ண வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 kg கேக்குக்கு எப்பயும் 6 inch பேன் தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் 5 inch பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட பினாட்டாவோட மோல்டு என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டின்னை சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஏர் பபிள்ஸ்லாம் டூத் பிக் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். க்ரீமில் பிஸ்தா கனாஷ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு லேயர் கேக் வச்சு அதை சுகர் சிரப்பால் நல்லா வெட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஐசிங் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி இதை மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். பினாட்டா கேக்குக்கு இது போல் டிசைன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் பார்க்கவே. பிஸ்தா கேக் எப்படி பண்ணணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே பிஸ்தா கெனாஷ் எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக டெக்கரேஷன் முடித்ததுக்கப்புறம் டாப்பில் இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2வது லேயர் கேக் வச்சு அதுலேயும் இதே போல் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச் praline எப்படி பண்ணணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1/2 an hour கேக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லெட்டர் சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணி சாக்லேட் மெல்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி நேம் ரெடி பண்ணிக்க போகிறேன். சாக்லேட்டை எப்பயும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் வச்சுருக்க பவுல் கீழே இருக்கிற தண்ணியில் டச் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு சாக்லேட்டும் எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் சாக்லேட் வச்சுருக்க பாத்திரம் கீழே இருக்கிற தண்ணியில் பற்றாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு எப்படி சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும், எப்படி அதில் கலர் ஆட் பண்ணணுன்ற வீடியோலாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டில் ரெட் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் நம்மக்கிட்ட பினாட்டா கேக் ரெட் கலரில் கேட்டிருந்ததுனால ரெட் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பினாட்டா கேக் மோல்டில் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 லேயர் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இதே போல் கொடுத்து சைட்லலாம் ஈவன் பண்ணிக்கோங்க, ஏன்னா சைடில் தான் அதிகமாக உடையும். நான் ஒரே ஒரு லேயர் தான் கொடுத்துருந்தேன், கொஞ்சம் திக்காகவே கொடுத்துருந்தேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் 2 லேயர் கொடுத்துக்கோங்க. இதே போல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக்கை வெளியில் எடுத்து அதுக்கு மேலே இந்த ரிமூவ் பண்ண பினாட்டா சாக்லேட்டை வச்சுக்கலாம்.
சைட்லலாம் இதே போல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தா நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ மெல்ட் பண்ண ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் சாக்லேட்டை இதே போல் நீங்கள் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சுகர் பால்ஸால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெல்டட் சாக்லேட்டால் இதே போல் லைன்ஸ் போட்டு அதுக்கு மேலே சுகர் பால்ஸை உடனே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போட்ட லைன்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கு மேலே சுகர் பால்ஸ்லாம் ஒட்டாது. சாக்லேட்டில் ரெடி பண்ணியிருந்த நேமை இப்போ டாப்பில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பினாட்டா கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.